என் பேர் கணேஷ். மயிலாடுதுறை மாவட்டம் கொடைலாகம் கிராமம் கோவாஞ்சேரியில் நான் பிறந்தது. நான் ஸ்கூல் படித்தது இங்கே பக்கத்துலேயே தான், சௌரிராஜன் ஹை ஸ்கூல்ன்ட்டு. 8வது படிக்கிறப்ப தான் எனக்கு குடும்பத்தோட சூழ்நிலை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபேமிலி நம்ம படித்தாதான் ஏதாவது ஒன்று ஆகணுன்ட்டு சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் தான் பாஸ் ஆனது. சிவில் ஃபீல்டில் வருமானம் அதிகம் அவ்வளோவா இல்லை. பக்கத்துலேயே ஏஆர்சி கணேஷ் மாஜுலர் மயிலாடுதுறையில் இருக்குது, வேலைக்கு சேர்ந்துட்டேன். காலையில் வேலைக்கு போகிறது, நைட்டு வர்றது, வீட்டுக்கு வர்றது, அதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஓனரும் நல்லா நம்பிக்கை வச்சாங்க. இப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது என் லைஃபே மாற்றுற அளவுக்கு ஒரு நாள் 2021 அக்டோபரில் தான் அந்த இன்சிடென்ட் நடந்தது. சாதாரணமாக ஜுரம் தான் வந்தது. பக்கத்துலேயே மயிலாடுதுறையிலே ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டினேன் நான். அவங்க சாதாரணமாக ஜுரம்ட்டு ஊசி போட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருந்தால் அப்பயும் அது ஜுரங்கிறது நிற்கல எனக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்து ஜுரம் வந்துச்சு, வயிறு உப்ப ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வயிறு சம்மந்தமாக பார்க்கணும் அப்படின்ட்டு மயிலாடுதுறையிலே ஒருத்தவங்க வயிறு சம்மந்தமாக பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில் வந்து என்னை பார்க்க ஆரம்பிச்சோம். நைட்டு 7 மணி 8 மணி என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரு பிளட் டெஸ்ட்டாக எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் பெரிய இடி விழுந்த மாதிரி அந்த இடத்துலயே எனக்கு கண்ணுங்கள்லாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. முடிஞ்சிச்சு, லைஃப்லாம் முடிய போகுதுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். லிவர் ப்ராப்ளமாக இருக்குது, வயிறு ஃபுல்லாக தண்ணி கோத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர்கிட்ட ஒருத்தர கன்சல்ட் பண்ணிப்போம் அப்படின்ட்டு போய் டாக்டர்கிட்ட போய் காட்டணும். அந்த ஸ்கேனை பார்த்துட்டு என்ன திட்டினாங்க. உங்கள் கல்லீரல் சுற்றி தண்ணி நின்று கல்லீரல் அழுவி போன மாதிரி இருக்குது. மறுநாள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அன்றைக்கி அந்த சார் வந்து அவங்க வாரத்தில் ஒரு நாள் தான் வருவாங்க. மறுநாள் போய் அங்கே பார்க்க முடியாதுங்கிறதால ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் கிளம்பி ஜிப்மரில் பார்க்க முடியாமல் 2 நாள் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இல்லை, நல்லா வேலைக்கு போயிட்டு திடீர்னு உடம்பு சரியில்லை, வயிறு வந்து சாப்பிட்டா சரிக்கல, வாந்தி, வயிறு வந்து உப்பிடுது, இங்கெல்லாம் காட்டணும் பார்க்க முடியல. அப்புறமா திரும்பி கால் வந்து இங்கேருந்து அதையும் காட்டணும் பார்க்க முடியல. இந்த வழிக்கே வருவோம்னு நினைக்கல. அந்த வலியெல்லாம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு சென்னை அழைச்சிட்டு போயிட்டாங்க. நான் கணேஷோட ஃப்ரெண்டு. சென்னையில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே போனோம். ஒரு நம்பிக்கையான வார்த்தை எந்த ஹாஸ்பிட்டலும் எங்களுக்கு கொடுக்கல. கடைசியாக அவங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரில. ஃப்ரெண்டு மூலயமா பில்ராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அவங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ்லேருந்து எல்லாமே. பில்ராஜ் போகும்போது எனக்கு வந்து அன்கண்டிஷனலாக இருந்தது. ஃபஸ்ட்டு தடவை போகும்போது கொஞ்சம் மூச்சு திணறலாக இருந்தாலும் முதல் நாள் அங்கே நுரையீரலுக்கு தண்ணி அதிகமாக ஏறிட்டு அதனால தான் மூச்சு திணறல் வருதுன்ட்டு தண்ணியை மட்டும் வெளில எடுத்துக்கிட்டு அனுப்பி விட்டாங்க. அன்றைக்கி மறுநாள் ஒரு மதியம் ஒரு 3 மணி போல் இருக்கும். ரொம்ப அன்கண்டிஷனல் ஆகிட்டு திரும்ப பில்ராஜ் ஹாஸ்பிட்டல் தான் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போகும்போது அங்கே எனக்கு சுயநலவு கிடையாது. சுத்தமாக பல்ஸ் கம்மியாகிடுது. ஒரு 20 கீழே பல்ஸ்லாம் வந்துட்டு ஐசியூவில் ஒரு வாரம் கிட்டத்தட்ட அங்கே ஐசியூவில் இருந்தேன் நான். இதுக்கு இடையில அவங்களும் சொல்லிட்டாங்க, லிவர் இன்னொருத்தவங்க கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு விஷயம் சொன்னாங்க. கூட பிறந்தவங்க கொடுக்கலாம், இல்லைனா அம்மா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா 2 பேருக்கும் கை குழந்தை அப்படிங்கிற அந்த ரேஞ்சில்ங்கிறதால அவங்களுக்கு அந்த கொடுக்க முடியாமல் அந்த நிலைமையாக போயிடுச்சு. அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு, அதிகமாக வயசாகிடுச்சு. இது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். ஐசியூவில் வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. ஒரு 1 வீக் போயிட்டு இருக்கும்போது டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு என்னென்னலாம் செய்வோம், நம்ம கவர்மெண்ட்டில் கெடாவர் சிஸ்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்படி இருக்கும்போதே நுரையீரல் பாதிச்சது. அப்புறம் மூளையில் எனக்கு அம்மோனியா லெவல் அதிகமாகிடுச்சு. ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஐசியூவில் இருக்கும்போதே சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடு, இதுக்கப்புறம்லாம் சரிப்பட்டு வராது. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஃபோன் வருது, இது மாதிரி மூச்சு திரும்ப விட முடியல அப்படின்னு. அப்போ நான் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க. 1 மணி இருக்கும் கரெக்டாக. மேடம் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி லிவர் கிடச்சிருச்சு, இந்த மாதிரி உங்களால் வர முடியுமா, இப்போ கணேஷ் எங்கே இருக்காங்க, பேஷண்ட்டோட நிலைமை என்ன கண்டிஷன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் நல்லா மழை பெஞ்சிது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இருக்கிற கணேஷ் ஹெல்த்தை ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக எப்படி இருக்குது என்னங்கிறத நாங்கள் போகிற வரைக்குமே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அவங்க கேட்டு தெரிஞ்சுட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக ஒரு 8:15க்குலாம் போய் அங்கே ரீச் ஆனோம். இன்னையிலேருந்து உன் லைஃப் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க கண்ணை முன்னே. ஸோ ஒரு வழியாக ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வெளியில் வந்து ரொம்ப பதட்டமான நிலையில நின்றுட்டு இருந்தோம். அவர் பழைப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பரிதவிப்பும் எங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 7-7:30 மணி இருக்கும் நைட்டு. அந்த டைம் தான் எங்களுக்கு கால் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பதட்டமாக ஓடி போய் அப்புறம் பார்த்தோம். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாமே சொன்னாங்க. கண்ணு முடிச்சப்போ டாக்டர் வந்து பார்த்தாங்க. டாக்டர் சார்லாம் வந்து பார்த்துட்டு, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா ஆகிட்ட அப்படின்னு டாக்டர்லாம் சொன்னாங்க. பில்ராஜ் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து 3 மாதமும் நல்லா வைத்தியம் பண்ணி ஆப்ரேஷன் செஞ்சு நல்ல முறையாக பையனுக்கு என்கிட்ட திருப்பி கொடுத்தாங்க. நல்லபடியாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணி என்னையோட ஒரு 7 மாதம் முடிஞ்சிடுச்சு. மறுவாழ்க்கை மறுபடியும் வந்துடுச்சு எனக்கு. முதல்ல எனக்கு அந்த உடல் உறுப்பு தானம் கொடுத்த அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க இறந்து போன அவங்க இதுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி அவங்களுக்கு. மற்றும் பில்ராஜ் ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர் இளங்குமரன் அவங்க டீமுக்கும் ஹாஸ்பிட்டல் ஊழியர்களுக்கும் நாங்கள் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
இது வரைக்கும் எங்களுக்கு வந்து உடல் உறுப்பு தானம்னா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. இவருக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் உடல் உறுப்பு தானங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாங்களும் எதிர்வரும் காலத்தில் உடல் உறுப்பு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். உடல் உறுப்பு தானம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது இன்னொருத்தவங்களோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவும். நன்றி.